இன்னொரு ரூம் இருக்குது. இங்கே மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாகவே. இது ரூமில் எல்லாமே வச்சுட்டு நான் எங்கே போகிறோம்? இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். நானே காலையில் டீ போட்டு இதுக்கு எல்லாமே மில்க் இல்லை, அப்புறம் ப்ரெட் அதில் எல்லாம் வாங்கணும். ஸோ நம்ம சிக்கன் கறியா சிக்கன் ப்ரெட்டெல்லாம் எல்லாம் சேர்ந்த ஒன்று ரெடி ஆயிடுச்சு. நான் ப்ரெட்டோட நாங்கள் சாப்பிட்டோம். நடந்து போகிறாங்க குளிர்தான்னு சொல்லி. எப்படி இருக்குமா சாப்பாடு? சாப்பாடு வேறு இல்லை வேலை. நாங்கள் எங்களோட வீட்டுக்கு 3 நாள் வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிடுவோம். திறக்கலையோ? சரி, அப்படியே வாங்க. வீடு குப்பையாகிறதுக்கு முன்னே எங்களோட வீட்டை வந்துட்டோம். இங்கே இருக்கு. இதுதான் நம்மளோட 3 நாள் வீடு. நைஸாக இருக்கு. வாவ், டிவி இருக்கு மெயினாக நமக்கு. வாவ், நல்லா தான் இருக்கீங்க. ஒரு மாதத்துக்கு நின்று விட்டுருவோம். அம்மா 1 மாதத்துக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வேறு லெவலில் இருக்கு. ஆனால் நமக்கு ஏன் பால்கனி தரல? நீங்கள் பார்க்கல. பாத்ரூம் இருக்கு, ஷவர் குட்டியாக கச்சிதமாக நல்லா இருக்கு. அப்படியே போவீங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு குட்டி ரூம். இது 3 பெட்ரூம் ஆகும். சின்ன குட்டியும் இருக்கு. அம்மா இதுக்கு சரி. இது இன்னொரு பாத்ரூம். பிரச்சனையே இல்லை. இங்கே அதுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது ஷவரோட. இது ஒன்று. இது என்னது? இது அடுத்தது. இன்னொரு ரூம் இருக்கு. இங்கே மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. இங்கே கண்ணாடி இருக்கு. நைஸாக இருக்கு. ஆனால் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ள நினச்ச சாமான் இருக்கும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் வேண்டி ஃபில் பண்ணணும். அப்படியா? இங்கே சிட்டில் ஆகிட்டம்மா இருக்கிறாங்களா? அம்மா அப்படி இருக்குது. நம்ம நிரந்தரமாக இங்கே தான் ஒரு வீட்டை வேண்டி போட்டு இருக்க போறீங்களா? வீட்டை வேண்டி போட்டு இருக்க போகிறோம். அப்படியா? அப்போ அம்மா வந்து கூட லண்டன் அந்த இடத்திலும் பார்க்க இது நான் ஸ்காட்லாந்து நல்ல இடம். 3 நாள் கழிச்சு வீட்டை தான் வேற ஓடும். அப்போ சரி. இங்கே அயன் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். மொப் பண்ணுறதுக்கு பக்கெட் எல்லாம் வச்சுருக்காங்க. என்னம்மா வாங்கடி. இதுக்கு என்னென்ன இருக்குது நாங்கள் சமைக்கிறதுக்குன்னு பார்ப்போம். ஓகே, கத்தி எல்லாமே இருக்குது. கிளாஸ். ஓகே, கப்பெல்லாம் இருக்குது. நாளைக்கு நாங்கள் டீ போட்டு குடிக்க. டோஸ்டர் இருக்குது, கேட்டில் இருக்குது, நல்ல அடுப்பு இருக்குது. இதுக்குள்ளே என்ன பார்ப்போம். அது பின் இருக்குது. ஒயில் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒயில் சட்டி எல்லாமே இருக்குது. ஒரு சமையல் மைக்ரோவேவ் இருக்குது. மெயினான டிவி இருக்குது. எனக்கு இந்த ஏரியா நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு இந்த ஏரியா. சின்ன இதில் நல்லா வடிவாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பசி வந்துருச்சு. ஆமாம், சாப்பிட்டு
வந்துட்டு பிறகு போய் சாமான வேணி வந்துட்டு இரவுக்கு சாப்பாடு தெரிஞ்சு மிக்சரும் கொண்டு வச்சு உழைப்பா சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடும் சாப்பிட்டது அதுக்கு மேலே உழைப்புக்கு இருக்குது எடுத்து சாப்பிடணும். இப்போ நாங்கள் போயிட்டு ரூமில் எல்லாமே வச்சுட்டு நான் எங்கே போகிறோம், இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். நாளைக்கு காலையில் டீ போட்டு இதுக்கு எல்லாமே மில்க் இல்லை, அப்புறம் ப்ரெட் அதில் எல்லாம் வாங்கணும். அதனால் போயிட்டு நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்து வந்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போய் கொண்டு இருக்கிறோம். வியூவை பார்க்கல வேறு லெவலில் இருக்குது. இப்போ நேரம் சரியாக 5 வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி வியூவாக இருக்கும். நாங்கள் நடந்து வரணும், நடந்தால் தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படிங்கிற கடைகள் குறைவாமோ? வந்து நல்லது தானே, நல்லா அவ்வளோ நிறைய காசும் கிடைக்கும். ஏன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸ் என்னப்படியா மேபி அதுக்கு அங்கே தான் கூட காசை தந்துவாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை இல்லை போல இருக்கு. வெதரும் நைஸாக இருக்கு. நாங்களும் கொடுத்துற வெயில் இல்லை இன்னைக்கு. அவரை விட்டுட்டு நடந்து போகிறதுக்கு வாக்கிங் போகிறதுக்குமே ஓகே. செம்மையாக இருக்கு இந்த இடம். இது என்ன இடம் அப்போ? நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் போட்டு விடுறேன். யாரும் வந்துச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ ஸ்காட்லாண்டில் இருக்கிற மோரிசனுக்கு வந்துருக்கிறோம். ஸ்காட்லாண்டில் ஷாப்பிங் செய்ய மொரிசனுக்கு வந்திருக்கோம். இங்கே ஸ்காட்லாண்ட் மொரிசன் போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு பெப்சியோ நடத்துருவோமா? இங்கே பேக்கரி. ஆமாம், பார்த்தீங்களா வீட்டில் நாங்கள் இதுக்கு தூக்கி எறிகிறது. இது இந்த வெளியே எவ்வளோமா ஒரு ரூபா 90 அங்கே நாங்கள் இது வேலை சின்ன வந்துட்டு பிடிங்கி அடிக்கிறோம். பாதிக்கிறது இல்லை. இங்கே எல்லாம் எவ்வளோ பணம் வாங்கியாச்சு. இப்போ நேரமும் 6:05. நாங்கள் வந்து முரிசலில் சாப்பாடு சாமான்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு போக போகிறோம். கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு குவிக் வாக் ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிச்சன் எல்லாம் இருக்கிறபடியா ஓகே. இந்த ஹாலிடே ஹோமில் என் ஹஸ்பண்ட் தான் நீ சமைக்க போகிறது. நம்ம இன்னைக்கு ஒரு பொடி ஈவினிங்கில் நடந்து தெரியவே நல்லா இருக்குமா? சுற்றி வராமல் பெரியாலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்படியா? இங்கே இப்போ இதுலேயும் வரலாமா? தெரியல, இதெல்லாம் வந்து இப்போ பெரியால வந்து தான் வராங்க. ஓகே ஓகே. நான் இதில் வரேன். ஓகே ஓகே. குயிக்காக அது அப்படின்னா குயிக்காக வந்துடலாம். கிளாஸ்க்கு அந்த பக்கத்தில் இருந்து இந்த பெரியால வந்தோம்னா இப்படி நான் சுற்றி மலை சுற்றி வந்த வருது. ஓகே. வெதரும் ஆரக்கால் ஆனால் எப்படி இருக்கு வெளியே. டிவியில் என்ன செய்கிறாங்க, பட்டாசு படம் பார்க்குறாங்க. அம்மா கொஞ்சம் இன்னைக்கு உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் காய்ச்சல் குணம் அதெல்லாம் சோர்ந்து இருக்கிறாங்க. உண்மையாக தொட்டு பாருங்க வந்தம்மா. உண்மையாக காய்ச்சல் இல்லை பொய்யா காய்ச்சல். சரி சரி. இப்போ டிவி பாருங்க. டிவி பார்க்க காய்ச்சல் இல்லை. சரி சரி சரி. பட்டாசு பார்க்குறாங்க. நீங்கள் இந்த மனுஷன் சமைக்க போகிறேன். சிக்கன் வச்சுட்டு நான் வந்து எல்லாம் இதண்டு வச்சுட்டு வெளியால் ஒரு போக் போயிட்டு வரலாம். அப்போ அதால் எல்லாம் கொணந்துட்டோம். சீசனிங் எல்லாமே கொணந்தோம். சிலதுகள் வாங்கினோம். இப்போ மிச்சம் இங்கேருந்து
முட்டை வேண்டிட்டு வந்த நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் இங்கே கப் டீ போட்டு குடிக்கிறதுக்கு மற்றும் நான் வீட்டில் வெந்தயம், பரிஞ்சீரகம், கடுகு, பெப்பர், தூள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இங்கே வாங்கின சீசனிங் ஆயிலெல்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். பெப்பர், அப்புறம் மஷ்ரூம் வீட்டில் இருந்துச்சு, அப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி வச்சாச்சு. இங்கே வந்துட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லி இப்போ மாங்கன் சமகன் கொண்டு வந்தாங்க ஊரில் இருந்து. அப்புறம் சமகன் கொஞ்சம் போட்டு குடிப்போம் அப்படின்னுட்டு தண்ணி வச்சிருக்கு கேட்டில்ல. அம்மாக்கிங்க சமகன் போட்டாச்சு. குடி என்ன சமகனை கொஞ்சம் சுடும் லைட்டாக பார்த்து. காரமாக இருக்கும் ஆனால் ஓகே ஆயிடும். கொஞ்சம் காரமாக இருக்கும் சூடாக இருக்கும் குடிங்க, அப்போ தான் சரி. சாப்பிட்டுட்டு அப்புறம் பரசிட்டமோல் போட்டு குடிக்க ஓகே. பிறகு நாளைக்கு ஓகே ஆகிடுவீங்க. ஓகே குடிங்க. அம்மா இந்த சீட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிருங்கடி, அம்மா கொண்டு போற அப்படின்னு சொன்னாங்கடி ஊருக்கு. சீட்ஸ் அம்மா ஊருக்கு கொண்டு போறதுக்காக இது வெட்டிட்டு எடுத்து வச்சிருக்கு. நாங்கள் பிளேண்டி போட்டு கொண்டு தர சொல்லி சொன்னாங்க. பிளேண்டி போட போனோம். மசாலா சீசனிங் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். சீக்ரெட் ரெசிபி சொல்லக்கூடாதா? நீங்க சீக்ரெட் ரெசிபில இதுல இருக்கிறதெல்லாம் தேங்காய் அவ்வளோ ஸ்பைசி தான் போட்டுருப்பா. இன்னைக்கு ஒரு பொடி வீட்டு கறி லீவ்ஸுமே கொண்டு வந்தோம். கிச்சன் லைட் போட்டு விடவா இல்லை ஓகேயா? முதல்ல கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சரி. நீங்கள் என்னத்தை போட்டு செஞ்சாலுமே நல்லா இருக்கும். சிக்கன் நல்லா அவிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் டோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் அதில் வந்து கிரேவியை எடுத்து வச்சுட்டு டோஸ்ட் ஆயிலதுக்கு பிறகு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்ல டேஸ்டாக இருக்குது. டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் 2 போல் ஃபுல்லாகவே சிக்கன் அவிச்சு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான்வெஜ் சிக்கனோட தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு வந்தோம். ஆனால் அதெல்லாம் பார்க்க அதுக்கு ரைஸ் போட்டு சாப்பிட்டாலும் நல்ல மாதிரி இருக்கும். பார்ப்போம். ரைஸ் குக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அங்கேருந்து. பார்ப்போம். கறித்தூள், எங்களோட யாழ்ப்பாணத்து கறித்தூள். நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. சட்டியில் போட்டு செய்கிறது எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுறீங்களா? அதே இல்லை. Onion toast ஆயிடுச்சு.
சமையல் நடக்குது. இங்க அந்த வியூ ரங்கால வெளியால மவுண்டன் வியூ. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. தக்காளி எடுத்துடலாம். மிக்ஸ் ஆகிடுது. பிறகு சிக்கனை போட்டு வேறு லெவலில் இருக்கு. நம்ம சிக்கன் கறியா சிக்கன் பிரெட்டெல்லாம் எல்லாம் சேர்ந்த ஒன்று ரெடி ஆயிடுச்சு. நான் பிரெட்டோட நாங்கள் சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்கோம். அவசரம் அந்த மாதிரி செஞ்சிருச்சு வச்சுட்டு இப்போ சரியா 9:30 குயிக்காக போயிட்டு வரோம். அப்படின்னா மழை தூர்ற மாதிரி இருக்கு. அப்படியா நடந்து போகிறாங்க குளிர்தான்னு சொல்லி. இல்லை இல்லை மழை சும்மா லைட்டாக தானே. அம்மா நடந்து போகிற தண்ணியும் கொண்டு. ஆமாம் எவ்வளோ வீடு இருக்குமா இருக்குமே நம்ம. ஒரு லைன்லேயே 30 இருக்காங்க. எங்கட 31 3 35 நினைக்கிறேன். அங்கால போகல அது அப்படின்னு கொசு எல்லா இடமும். இதுக்குள்ள போனால் அந்த வைப் அந்த ஃபோட்டோ இங்கே தூரமாக மலை வேறு லெவலில் இருக்குது. எங்களோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. நடந்து போவோம் காட்டுக்கு அப்படின்னு சொல்லி டோர்ச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் மழை வந்துச்சு. மழை தூரிட்டு இருக்கு. அம்மா தொடங்கி விட்டாங்களா அம்மாவோட வேலையை காட்டுறதுக்கு. வந்தோடனே சொல்லிட்டாங்க அதில் இருக்கிற பூ எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போகிறேன் நான் கண்ட ஸ்ரீலங்காக்கு அப்படின்னு. எப்படி நல்ல வடிவா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு கலர் பூக்கள் அப்படியே காடாக்கள் நாங்கள் பார்த்து இது எல்லாமே இடத்துக்கு போட்டிருக்காங்க. ஹாலிடே ஹோம்ஸ் ஃபார் சேல். இந்த ஹாலிடே ஹோம்ஸும் சேலுக்கு போட்டிருக்காங்க. இதுவுமே போட்டிருக்காங்க. உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த கிச்சனோட இங்காலையும் பலகையில இருக்குன்னு அதுவும் பலகையில இது வித்தியாசமான வேற லெவலில் இருக்கு. எங்கேயோ வித்தியாசமான இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. நைஸா இருக்கு. வேற லெவலில் இருக்கு வியூ. தான் பார்க்குறாங்க போய் மழை என்னப்படி அம்மா முட்டாக்கம் போட்டுட்டு மழை சும்மா காடாக துணி தூறுது. மழை துணி இந்த நல்ல மழைக்கு நினைஞ்சா பிரச்சனை இல்லை. இந்த துணி எல்லாம் இதண்டா இப்போ இந்த தும்மல் அதனால சரி நான் கூடியே போட்டுக்கொண்டு சேஃப்டியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி சரியா
ஆனால் ஸ்டில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. இங்கே இருந்து பூக்கொண்டு இங்கே ம் போமா இல்லை செம்மையாக இருக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் பின் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. நார்மலாக இது பெரிய ஒரு எத்தனையோ ஏக்கர் கணக்கில் இதன்னுவாங்கலாம் இருக்கும். அதனால தான் நார்மலாக இருக்கிற இதுகளில் எல்லாமே பஸ் போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கெல்லாம் இரவு சாப்பாடு இரண்டாச்சு. நான் ரெண்டுமே சூடாக்குறோம். சூடாக்கிட்டு சாப்பிட போகிறோம். யாடி அம்மா நல்லா அப்படி இருக்குமா சாப்பாடு? சாப்பாடு வேறு லெவலு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினதுக்கு தக்குனது சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அம்மா. நான் மட்டும் சாப்பிடாம அதனால சாப்பிட்டேன் ஒரு பைட். ஏன்னா அப்படி இருக்கு அவ்வளோ. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சமைச்சு தந்தது நான், சட்டி மலை கழுவினது. சமைச்சது நீங்கள், சட்டி மலை கழுவினது நான். சும்மா ஃப்ரீயாக இருந்து சாப்பிட்டது 2 பேரும். இங்கே இந்த ஆள் ஒரு ஆள் ஃப்ரீயாக இருந்து சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது டெசர்ட். மொரிசல்ல வேண்டிட்டு வந்தோம். அங்கங்கால என்ன படம் போகுது, குபேரா படம் போகுது. நேரம் எத்தனை மணியம்மோ? அச்சு 11 மணி. போயிட்டு ப்ரஷ் பண்ணி கை கால் கழுவி படுக்க சரி. யோகட்டு சாப்பிட்டுட்டு போய் படுக்க சரி. எல்லாம் அப்படி அப்படியே வந்து நம்ம வீடு மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இருக்கிறோம். லக்கேஜ் அது இதுன்னு சொல்லி கூலர் பேக் ஒரு தொகை சாமான் நிற்கிறது. 4 நாளுக்கு முழு சாமானும் இங்கே தான். இப்படி இருக்கம்மா. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.